ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சம்மர் டைம்ங்கிறனால நமக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்க மாட்டோம் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சைல்ட்லேருந்து பெரியவங்கலேருந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ணும். அதனால வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து முட்டை தோசை. ஃபஸ்ட்டு வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி பேட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை மேலே. அவ்வளோதாங்க. இல்லை வந்து பெப்பர் வேணால் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உப்பு சால்ட்டு பெப்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து ராவாக ஒரே முட்டையை வந்து உடச்சி டைரெக்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இல்லை வந்து பெப்பர் வேணாலும் தூக்கிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான முட்டை தோசை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். அவ்வளோதாங்க. வந்து குழந்தைய சாப்பிட்றதுனால ஒவ்வொருத்தர் குழந்தைய வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி முட்டை தோசை ட்ரை பண்ணுறோம். ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வெரி வெரி சிம்பிள். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். ரவுண்டாக அந்த தோசைக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது ஒரு தோசை மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க முட்டை தோசை. சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். குழந்தையும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கிறனால. இது கூட நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். காரம் இருந்தால் ஒரு குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க வேணால் சேர்த்துக்கலாம். பெப்பரு சால்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் முட்டையை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். இல்லை டேரெக்டாக கூட உடச்சி தோசை மேலே ஊற்றிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க முட்டை தோசை ரெடி. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லா வேக வச்சு எடுக்க போகிறீங்க பாருங்கள். அதாவது மேலே பபிள்ஸாக வருது அந்த முட்டை வேகிறனால. ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நம்ம திருப்பி போட்டு எந்த மாதிரி கண்டிஷன் நல்லா வெந்திருக்குதா என்னென்னு பார்க்க போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக எப்பவும் போல் நீங்கள் வந்து தோசைக்கு எப்படி ஆயில் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இப்படி கூட ஆயில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்து வேகும்போது நல்லா வந்து வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து வெந்தால் வந்து சூப்பராக தெரியும். ஆயில் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க. பார்த்திங்களா, மேலே ஆம்லெட் கீழே தோசை. தட்ஸ் ஆல். முட்டை தோசை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி 2 minutes 2 seconds இல்லைனா 1 second இல்லைனா 5 minutes அந்த மாதிரி வந்து வேக வச்சு இது பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து முட்டை வந்து இதாகும். இப்போ வந்து எடுத்துக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா லைட் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து இதையை அப்படியே வந்து தட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க. நல்லா பீஸா சைஸில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.